நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும், உங்கள எல்லாரும் நல்லவராவே பார்க்கணும்னு எந்த விதியும் இல்ல. சில நேரங்கள்ல நம்ம யாருக்கோ ஓடி உதவுவோம். அவங்களுக்கு தேவைப்படும்போது நம்ம நேரத்தையும், நம்ம மனசையும், நம்ம அன்பையும் குடுப்போம். ஆனா, ஒரு நாள் அதே மனிதர்கள் நம்மள பத்தி தவறா பேசுவாங்க. அப்பதான் தோணும், நான் இவ்ளோ நல்லது செஞ்சும் என்னை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு. உண்மையை சொல்லணும்னா, நீங்க நல்லவரா இருக்கிறது யாருக்குமே புரியாது. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க பார்வையில இருந்து தான் பார்க்குறாங்க. நீங்க செஞ்ச 100 விஷயங்கள் மறந்துட்டு ஒரே ஒரு தடவை இல்லைன்னு சொன்னதை ஞாபகம் வச்சிருப்பாங்க. நீங்க எப்பவும் உதவின்னு கேட்ட உடனே ஓடுனா அது அவங்களுக்கு உங்க நல்ல குணமா தெரியாது. அவங்களுக்கு அது பழக்கமாயிரும். ஆனா ஒரு நாள் நீங்க உதவி செய்ய முடியாம போனா அப்போ உங்களை தவறா புரிஞ்சுக்குவாங்க. அதனால உங்களை எல்லாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களை உண்மையாக புரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க விளக்கமே இல்லாமல் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்க விருப்பம் இல்லாதவங்களுக்கு 1000 விளக்கம் கொடுத்தாலும் ஒரு பயனும் இல்லை. வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நல்லவனாக இரு, ஆனால் எல்லாரும் பாராட்டணும்னு எதிர்பார்க்காத. சூரியன் தினமும் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது. ஆனால் சிலர் வெயில் அதிகமாக இருக்குதுன்னு குறை சொல்கிறாங்க. அதுக்காக சூரியன் வர்றதையே நிறுத்தாது. அது மாதிரி தான் உங்கள் நல்ல மனசை அடுத்தவங்களோட கருத்துக்காக மாற்ற வேண்டாம். உங்கள் குணத்தை மதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, உங்கள் அன்பை உணர்றவங்களும் இருக்கிறாங்க, உங்கள் அமைதியை புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க குறைவாக இருக்கலாம், ஆனால் அவங்க உண்மையானவங்க. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு வாழ்ந்தா ஒரு நாள் நம்மளையவே இழந்துருவோம். ஆனால் நம்ம மனசாட்சிக்கு நேர்மையாக வாழ்ந்தோம்னா குறைஞ்சபட்சம் இரவில் நிம்மதியாக தூங்க முடியும். அதுதான் உண்மையான வெற்றி. அதனால் நண்பர்களே, உங்களை தவறாக புரிஞ்சுக்கிறவங்கள நினச்சி வருத்தப்படாதீங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீங்கள் செஞ்ச நல்லதை உலகம் பாராட்டலைனாலும் அது வீண் போகாது. ஒரு நாள் சரியான மனிதர்கள் உங்கள் மதிப்பை உணர்வாங்க. அது வரைக்கும் நல்லவராக இருங்க. ஆனால் எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. முக்கியமான விஷயம், நீ நல்லவனாக இருக்கிறது யாருக்கும் புரியாது. ஆனால் அதுக்காக நல்லவனாக இருக்கிறத நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.